இரவு தூங்க செல்வதற்கு முன்பு எந்த விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது, முக்கியமா என்னென்ன விஷயங்கள்லாம் செய்துட்டு அவங்க உறங்க செல்வது சிறப்பு. மாத்திரைலாம் நம்மளுக்கு தூக்கம் இல்லை, மாத்திரைலாம் நமக்கு சாப்பாடு இல்லை, மாத்திரைலாம் டைஜஷன் இல்லை அப்படின்ற மாதிரி லெவலில் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஃபஸ்ட்டு விஷயம் தரித்திரன்றது ஒன்று வராது. இந்த 4 விஷயத்தை நீங்கள் பண்ணிங்கன்னா. ரெண்டாவது கந்திஷ்டியை நீங்கள் சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. தரித்திரன்ற விஷயத்தில் சேஃபாக இருக்கலாம். வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லக்ஷ்மி வரும், பிரச்சனைகள் குறையும், நிம்மதியான தூக்கம். சில பேருக்கு இதை கடைப்பிடிக்கிறாங்க, சில பேர் கடைப்பிடிக்கிறது இல்லை. அந்த கடைப்பிடிக்காதவங்க இது தெரிஞ்சுக்கணும். மறுஜென்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை MM டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க பாய்? நல்லா இருக்கேன், அல்லாவோட கிருபையால நல்லா இருக்கு. நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பாய், ரொம்ப சிறப்பா இருக்கேன். இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரவு தூங்க செல்வதற்கு முன்பு, ஆணாவோ பெண்ணாவோ யாரா வேணா இருக்கலாம், குறிப்பா பெண்கள் அப்படின்னு வச்சுக்கலாமே, இரவு தூங்க செல்வதற்கு முன்பு எந்த விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது, முக்கியமா என்னென்ன விஷயங்கள்லாம் செய்துட்டு அவங்க உறங்க செல்வது சிறப்பு. ரொம்ப வித்தியாசமான ஒரு டாபிக் கேட்டிருக்கீங்க. ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் அதை முக்கியமாக சொல்லணும். ஏன்னா அவன் வந்து வீட்டுக்குள்ளே வந்தோன்னே ஷார்ட்ஸு கூட ஆகாமல் காலிலேருந்து போட்ட ட்ரெஸ்ஸில் அப்படியே தூங்கிடுறாங்க. கரெக்டாக டயர்டுன்றாங்க. அந்த மாதிரி தான் வேர்ல்டில் ஓடிக்கிட்டு இருக்காங்க மக்கள். கரெக்டான ஒரு விஷயம் தான் கேட்டிருக்கீங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால் ஒரு 4-5 விஷயம் இருக்குமா. பொதுவாகவே இது நான் சொல்லணும்னு கிடையாது. நல்ல ஒரு நாலேஜ் இருக்கிறவங்க இதெல்லாமே இன்றைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் இருக்காங்க. ஏன்னா ஆதி காலத்தில் எதெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்தாங்களோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளை எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் எந்த ஒரு மாத்திரையும் போடாமையே 80 வயசு 85 வயசுலாம் ஒரு மாத்திரை போடாதவங்களாம் இருக்காங்க. ஆனால் நீ 4 மாத்திரை போடுறோம் நைட்டில் என்ன பண்ணுறது, இப்போல்லாம் தூக்கம் வர மாட்டேங்குது இருக்கிற டென்ஷனில். அந்த மாதிரி போயிட்டுருக்கு. நம்ம எவ்வளவோ நம்ம ஸ்பீடுன்னு போயிட்டுருக்கோமோ அவ்வளவோ நம்ம மாத்திரையும் ஹாஸ்பிட்டலும் மெடிக்கல் ஷாப்பும் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா எவ்வளோ நம்ம பொறுமையை நம்ம கையாளிட்டு எப்படி நம்ம முன்னோர்கள் சொன்னது, முன்னோர்கள் வழிபாடு பண்ணிட்டு வந்துருந்தோமோ அவ்வளோ பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய வேலையே கிடையாது. ஹாஸ்பிட்டலே இல்லையே. இப்போ மூளைக்கு ஒரு தெருவுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஒரு தெருவில் 3 ஹாஸ்பிட்டல் இருக்குது, 5 மெடிக்கல் ஷாப் இருக்குது. மார்க்கெட்டிங் பண்ணி லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா கட்டத்தில் வந்து மாத்திரை இல்லைன்னா நம்ம இல்லை, மாத்திரைலாம் நம்மளுக்கு தூக்கம் இல்லை, மாத்திரைலாம் நமக்கு சாப்பாடு இல்லை, மாத்திரைலாம் டைஜஷன் இல்லை அப்படின்ற மாதிரி லெவலில் வந்துருச்சு. இதுக்கு காரணம் யாருன்னா எந்த டாக்டரும் வந்து உங்களை செய்ய சொல்ல, அந்த மாதிரி நம்மளை தான் நமக்கு எடுத்துக்கிறோம். என்னையே டாக்டர் சொல்லுவார், ஒரு டீயே குடிக்கணுவார், ஆனால் சொல்லிட்டு வந்துட்டு வெளியே வந்து டீ குடிப்பேன். நான் என்ன பண்ணுறது, மைண்ட் செட்டு. நான் என்னையும் சொல்கிறேன், மக்களுக்கும் சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் கொஞ்சம் மாற்றிட்டிங்கன்னா, இப்போ நான் சொல்கிறது அனைத்துமே வந்து உங்களுக்கு போய் நீங்கள் லட்சமாக செலவு பண்ண போகிறதும் இல்லை, எதுவும் பண்ண போகிறதும் கிடையாது, எதுவுமே புதுசாக நீங்கள் செய்ய போகிறதில்ல. செஞ்சுட்டு இருக்கிற ரொட்டீனான விஷயமே கொஞ்சம் இந்த மாலிக் பாய் சொல்கிறாருன்னு கொஞ்சம் ஏற்றுக்கிட்டு கொஞ்சம் நீங்கள் மாற்றிக்கிட்டே வந்தீங்கன்னா இதோட மாற்றம் வந்து இன்றைக்கி பண்ணி நாளைக்கு தெரிய போகிறதில்ல. அட்லீஸ்ட் மேக்ஸிமம் ஒரு 3 மாதம் 6 மாதத்தில் உங்களுக்கு எந்த ஒரு விபத்தும் சரி, எந்த ஒரு அடியும் சரி, எந்த ஒரு நஷ்டமும் சரி எதுவுமே வராமல் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சேஃபாகவே இருக்கலாம். அதுதான் நான் சொல்கிற ஒரு கருத்தும். இது பண்ணுங்க, இது பண்ணாதீங்கன்னு. இப்போ நீங்கள் கேட்ட விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு இரவு தூங்குறதுக்கு சென்றதுக்கு முன்னாடி ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் எதெல்லாம் செய்யணும், வீடு எப்படி வச்சுக்கணும்னு கேட்டிங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் இப்போ பண்ணிகிட்டு இருக்க தப்பு, சில தப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா, அது அவங்கள சொல்லி தப்பு இல்லை, பட் அந்த தப்பை மாற்றிக்க நல்லாயிருக்கும். எப்படியோ வீட்டு பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு கிச்சன் இருக்குது அப்படின்னா கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அது 9 மணியாக இருந்தாலும் சரி, 10 மணியாக இருந்தாலும் சரி, 12 மணியாக இருந்தாலும் சரி, அந்த பாத்திரத்தை ஹவுஸ்மேன் அந்த வேலை செய்கிறவங்க தான் வந்து விளக்கணும்னு கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு 4 பாத்திரமாக இருந்தால் ஈவினிங்குள்ளேயே சூரியன் மறைகிறதுக்கு முன்னாடி அந்த பாத்திரத்தை விளக்கிடணும். அப்படியே முடிஞ்சு போனால் ஏன்னா அதுக்கப்புறம் ஒர்க்கர்ஸ் வரமாட்டாங்க, ஒரு 7-8 மணிக்காவது நீங்கள் அதை விளக்கிடணும். அப்படி இல்லைன்னா அந்த நைட்டில் சாப்பிட்ற 4 பாத்திரமாக இருந்தால் நீங்கள் அதை விளக்குங்க. யார் அந்த பெண்ணோ ஆணோ யார் இருக்காங்களோ பாத்திரத்தை விளக்கிட்டு கிச்சன் மேடையை சுத்தமாக வச்சுட்டு எந்த ஒரு நம்ம சாப்பிட்டு போடுற அந்த பாத்திரம் வந்து காஞ்சி இருக்கக்கூடாது. இதுதான் உண்மை. ஏன்னா அப்போ தான் நம்ம வீட்டில் அரிசி சேரும் பணம் சேரும்னு சொல்லுவாங்க. அப்போவே அந்த மாதிரி வந்து ஒரு பாத்திரம் கூட வைக்காமல் சுத்தமாக கழுவிட்டு வீட்டை எப்படி நீட்டாக வைக்கிற மாதிரி கிச்சன் மேடை நீட்டாக வச்சு படுக்கிறது ரொம்ப சிறப்பு. ஃபஸ்ட்டு ஒன்று. இப்போ ரெண்டாவது பார்த்திங்கன்னா, என் வீட்டிலன்னு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஃப்ளாட் ஆகட்டும், இண்டிவிஜுவல் ஹவுஸ் ஆகட்டும், எந்த ஒரு வீடாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா இந்து மக்கள் பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து என்ன சொல்கிறது, சாமி ரூம் மாதிரி வைப்பாங்க, பூஜை அறை மாதிரி வைப்பாங்க, அதுக்கு டோர் வைப்பாங்க. சில பேர் வசதி கம்மியான வேணும் ஸ்க்ரீன் போட்டு வைப்பாங்க. சில பேர் ஃபோட்டோ படம்லாம் செவுத்தில் அடிச்சு அதுக்கு ஒரு ஸ்க்ரீன் போட்டு வச்சுருப்பாங்க. எந்த ஸ்க்ரீனாக இருந்தாலும் சரி, எந்த ரூமாக இருந்தாலும் சரி, சாமி அறையை பொறுத்தவரை என்றைக்குமே சாமி கும்பிட்டு முடிட்டால் கொஞ்சம் நைட்டில் தூங்குறதுக்கு முன்னாடி அந்த அறையை வந்து மூடிடணும். அப்படி அறையா இல்லை ஃப்ரேமாக இருக்கா,
ஃப்ரேம் மூடிடுங்க. இல்லை ஒரு கபோர்டு மாதிரி இருக்கா அதையும் மூடிடுங்க. அட்லீஸ்ட் டோர் இல்லைனா ஸ்க்ரீனாவது போட்டு மூடிடுங்க. ஏன்னா நம்ம வீட்டில் வந்து எப்படியும் நம்ம ப்ரைவசியாக இருப்போம். ஸோ அந்த மாதிரி விஷயத்த வந்து கம்பல்சரி மூடி வைக்கிறது 2வது நல்லது. ஓகேங்களா? 3வது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் வேலைக்குன்னு முடிச்சுட்டு அந்த குறிப்பிட்ட டைம் நம்ம வீட்டுக்கு வந்த உடனே, நான் லாஸ்ட் வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், குளிக்கிறது முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் வந்து தலைக்கு குளிக்கக்கூடாது, உடம்புக்கு தான் மட்டும்தான் குளிக்கணும்னு ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதை தான் இப்போ ரொட்டீனாக சொல்கிறேன். ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு 99% உடம்புக்கு வாஷ் பண்ணிடணும். நீங்கள் ஏசி ரூம்லேயே உட்காந்து வந்தாலும் சரி, உங்கள் உடம்புல உறுத்துளி அழுக்கு படலைனாலும் சரி. ஏன்னா வெளியில் போனாலே கந்திருஷ்டி பொச்சிட்டு போய் பொல்லாருப்பு டென்ஷனு கண்ட மொழியில் போகிறது, 3 முக்கில் 4 முக்கில் எது வேணாலும் பிரிப்போம், எது வேணாலும் பார்ப்போம், நல்லது கேட்போம், கெட்டது கேட்போம், நல்லதை பார்ப்போம், கெட்டதும் பார்ப்போம். இது எல்லாமே ஃப்ரெஷ் பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்மளோட குளியல் தான். மெயின் டே அப்படியே ஃப்ரெஷ்ஷாகிடும். அந்த நல்லது கெட்டது எல்லாத்தையும் வாசலில் செப்பல் கழட்டி விடுற மாதிரி கழட்டி விட்டுட்டு நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடியோ குளிச்சுட்டு நல்லா சாப்பிட்டு நீங்கள் தூங்குங்க, 12 மணி தூங்க, 5 மணி தூங்க, அது உங்களோட ஹாபிட்டு. அதை நான் சொல்ல வரல. எனக்கு என்னென்னா, உங்களோட பெட்டில் படுக்கையில் போகும்போது குளிச்சுட்டு படுத்திங்கன்னா தரித்திரம் சேராது. ஆணுக்காகட்டும் பெண்ணுக்காகட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அட்லீஸ்ட் இல்லை எனக்கு உடம்பு முடியாது, நைட்டில் தண்ணி ஒத்துக்காதுன்னா குளிக்க முடியலாம், அட்லீஸ்ட் காலையாவது வாஷ் பண்ணி முகமாவது வாஷ் பண்ணணும். மெயினாக காலை வீட்டுக்குள்ளே வரும்போது கழுவிட்டு தான் வரணுமே. முக்கியமான ஒரு விஷயம். இல்லை நான் அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கேன், ஃப்ளாட்டில் தான் இருக்கேன், வெளியில் தண்ணி இல்லைன்னா அட்லீஸ்ட் ஸ்ட்ரைட்டாக பெட்ரூம்க்கு வந்தோன்னே எந்த ஒரு திங்ஸையும் தூக்காமல் எந்த ஒரு குழந்தையும் தூக்காமல் ஸ்ட்ரைட்டாக ரெஸ்ட் ரூமில் போய்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு தான் நீங்கள் மற்ற வேலையை நீங்கள் செய்யணும். இதை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி ஃபஸ்ட்டு விஷயம் தரித்திரன்றது ஒன்று வராது. இந்த 4 விஷயத்தை நீங்கள் பண்ணிங்கன்னா. 2வது கந்திஷ்டியை நீங்கள் சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. 3வது இந்த வெளியில் சுற்றி போடுறது, மந்திரிச்சு போடுறது, முட்டை இறக்கி போடுறது. இப்போ நானே பார்த்தீங்கன்னா சில பேருக்கு முட்டை விடுது கொடுப்பேன், படிக்க இருப்பாங்க, தலைமாட்டில் வைங்க, 5 நாள் கழிச்சு சுற்றிட்டு முச்சந்தியில் போட்டு உடச்சிருங்கன்னுவேன். நான் கொஞ்சம் ஓரமாக போட்டு உடைங்கன்னு அவங்க என்ன பண்ணுவாங்க, பயத்தில் நடுரோட்லேயே போட்டு உடச்சிருவாங்க. அதை உடச்சி கரெக்டாக 1/2 hour 40 நிமிஷத்தில் அது காயறதுக்கு முன்னாடி ஒரு பலவீனமான உடம்பாக இருக்கிறவன் அதை தாண்டினான்னா அதோட பாதிப்பு 100% வரும். அதே ஒரு பெண்ணாக இருந்து மாதவிடாய் டைமில் இருந்து அதை தாண்டினான்னா கம்பல்சரி வயிறு ஸ்டார்ட் ஆகும். அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு நிற்கவே நிற்காதுன்னுவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு பீரியடே நிற்க மாட்டேங்குதுன்னுவாங்க. இதெல்லாமே பிரச்சனை தான். புரியுதுங்களா? இன்னும் கம்மி ஏஜ் பொண்ணுங்களாக தான் இன்னும் அதிகமான பிரச்சனைகள் வரும். ஸோ அதுக்காக நம்ம இந்த வாஷிங்னு ஒன்று நம்மளுக்கு இந்த குளிச்சுட்டு படுக்கிறதாலோ இந்த கை கால் அலம்பிட்டு படுக்கிறதாலோ எவ்வளோ நன்மை இருக்குது பாருங்கள். எல்லாத்துலேயுமே நம்ம தடுத்து வைக்கலாம் இந்த மாதிரி விஷயத்தை. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் அந்த காலையில் பெருக்கிறதோடு சரி, சூரியன் மறையும் போது பெருக்கிறதோடு சரி, மிட் நைட்டில் பெருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மெயினானது ஒரு மக்களுக்கு ஒன்று சொல்கிறேன். எங்கள் இஸ்லாத்தில் அதை கடைப்பிடிப்பாங்க. இந்த விஷயம் சில பேர் செய்கிறாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் பாருங்கள், நீங்கள் டைனிங் டேபிளில் சாப்பிட்டீங்கன்னா துணியில் தொடச்சி எடுப்பீங்க. இதே கீழே நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு 80% பீப்புள் வந்து கீழே உட்காந்து தான் சாப்பிடுவாங்க தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும். அப்படி இருக்கும்போது கீழே சாப்பிடும்போது சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சாப்பாடு மீதி சிந்தி இருக்கிறது, சாப்பாடில் வந்துருக்கு பார்த்திங்கன்னா அதை வந்து என்ன டக்குன்னு எடுத்து தொடப்பாத்தில் என்ன பண்ணுவோன்னா ஒரு மோரத்தை வச்சுன்னா டர்ருன்னு இழுத்துருவாங்க. அது செய்யவே கூடாது. துணியில் தான் நீங்கள் சாப்பாடு எடுக்கணும். முதல்ல சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒன்று பாயை போடணும், இல்லை பாய்க்கு மேலே ஒரு துணி போடணும். அந்த துணியில் உட்காந்து தான் சாப்பிட்ணும். அது எங்கள் சில பேர் சொல்லுவாங்க, அந்த துணியை போட்டு அதில் சாப்பிட்டு அதை அப்படியே எடுத்துகிட்டு போய்ட்டு வாஷ் பண்ணலாம். ஒன்று விஷயம் இல்லைங்க அதெல்லாம் செட் ஆகாதுன்னா அட்லீஸ்ட் ஒரு மற்ற துணி வேஸ்ட்டு துணி எடுத்துகிட்டு வந்து சாப்பாடு எல்லாம் ஒன்று சேர்த்துட்டு அந்த சாப்பாடு எடுத்து போய் தனியாக போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பெருக்குங்க, தொடைங்க, வாஷிங் பண்ணுங்கள். அது பிரச்சனை இல்லை. ஆனால் சாப்பாடில் தொடப்பம் படவே கூடாது. அங்கே தான் தரித்திரமே ஸ்டார்ட். இதை முதல்ல மக்களுக்கு ஒன்று சொல்கிறேன். நிறைய வீட்டில் நான் பார்த்துருக்கேன், சாப்பிட்டு முடிஞ்சோன்னா எல்லாமே அப்படியே இருக்கும், அப்படியே இங்கேருந்து இழுத்துக்கிட்டே போவாங்க. தொடப்பன்றது வந்து வேறு, காலடி மண் பயன்படுத்துறது. அதே இடத்துல நீங்கள் சாப்பிட்ட உணவு சாப்பாடு கீழே வந்த சாப்பாடு நம்ம தொடப்பத்தை போட்டால் அப்போ அதுக்கு கொடுக்குற மரியாதை இல்லையே. எங்கள் இதெல்லாம் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா சாப்பாடு போட்டால் அடுத்த செகண்ட் நம்ம அங்கே உட்காந்துடணும். சாப்பாடு காக்கக்கூடாது, நம்ம தான் சாப்பாடுக்கு காக்கணும். இவங்களை சாப்பாடு நம்மளுக்காக காக்கவே காக்காது. அப்படி காக்க ஆரம்பிச்சிச்சுன்னா உங்கள் கைக்கு சாப்பாடே இறங்காது. இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. ஸோ இந்த 4-5 விஷயத்தை அவங்க கடைப்பிடிச்சாங்கன்னா இந்த 5 விஷயம், இந்த தரித்திரம், பில்லி, சூனியம், இந்த மாதிரி விஷயத்தில் ஓரளவுக்கு சேஃபாக இருக்கலாம். மெயினாக தரித்திரன்ற விஷயத்தில் சேஃபாக இருக்கலாம். வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லக்ஷ்மி வரும், பிரச்சனைகள் குறையும், நிம்மதியான தூக்கம் வரும். இந்த கெட்ட கனவு வர்றது, நைட்டில் அமுக்கிற மாதிரி இருக்குது, பிடிக்கிற மாதிரி இருக்குது, காதில் பேசுகிற மாதிரி இருக்குது, இதெல்லாம் வந்து கேட்காது. ஏன்னா நம்ம ஒரு வழியில் வந்து வர்றது காமன்லேருந்து வரும். எத்தனையோ சுடுகாடு தாண்டி வருவோம், எத்தனையோ குளம் தாண்டி வருவோம், எத்தனையோ பேர் நல்லது நடந்திருக்கும், ஒரு ஜீவராசி செத்து போயிருக்கோம்.
புரியுதுங்களா? எவ்வளோ ரோடுன்றது நல்லது கெட்டது எல்லாமே இருக்குமா? இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒரு பச்சை குழந்தை இருக்கிற வீட்டில் வந்தோன்னே ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு உடனே ட்ரெஸ்ஸை கூட எங்கே மாட்டுற உடனே குழந்தை எடுத்து கொஞ்சிருது. உன் குழந்தை தான் ஏன் கொஞ்சம் யார் வேணான்னா குளிச்சுட்டு வந்து கொஞ்சம் பிரச்சனை இல்லை. இதனால் என்ன ஆகும்? இந்த மாதிரி விஷயத்துலையும் நீங்கள் சேஃபாக இருக்கலாம், இன்ஃபெக்ஷன்ன்ற விஷயத்துலையும் சேஃபாக இருக்கலாம். உங்கள் பிள்ளைக்கும் எந்த பிரச்சனை வருது, உங்களுக்கும் எந்த பிரச்சனை வராது. இது சில பேருக்கு இதை கடைப்பிடிக்கிறாங்க, சில பேர் கடைப்பிடிக்கிறதில்ல. அந்த கடைப்பிடிக்காதவங்க இது தெரிஞ்சுக்கணும். இதுதான் சொல்ல வருது. நிச்சயமா ரொம்ப ஒரு சிறப்பான ரொம்ப சிறப்பான தகவலாக கொடுத்தீங்க. நான் சின்னதாக ஷார்ட்டாக ஒரு கொஸ்டின் தான் கேட்டேன், ஆனால் ரொம்ப அழகாக எலாபரேட்டாக நீங்கள் தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க பாய். நன்றி. நன்றிம்மா.